நம்பி நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம சக்ஸஸாக வர முடிக்கணும். சரி, நம்ம ஒர்க்கை பார்ப்போம். இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறது? இவங்களா? சொல்லுங்க சார். டேவிட், நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குனால நான் இப்போ உனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் தரலாம்னு நினைக்கிறேன். நீ வேற ஃபாரினில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை வந்து நான் வந்து உனக்கு தாரேன். நீ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து இந்தியாவிலேயே நிறைய வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால இந்த ப்ராஜெக்டை நீ எடுத்துக்கிறியா என்னன்னு சொல்லு. ஷுவர் சார், கட்டாயமாக நிச்சயம் சார். நான் இதை எடுத்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுவேன் சார். இந்த ப்ராஜெக்டை எனக்கே தந்துருங்க. ஓகே டேவிட், இந்த ப்ராஜெக்டோட மொத்த ஃபைல்ஸையுமே நான் உன்னோட ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். நீ இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நிச்சயமாக நான் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுவேன் சார். ஓகே டேவிட், அப்புறமா பார்க்கலாம். சரி சார், சரி சார். ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் ஸ்டாஃப்ட்ட போய் சொல்லுவோம். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணவும் செய்வாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இங்கே வாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்ல போகிறேன். என்னதான் இருக்குன்னு வேற தெரியலையே. சரி போவோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்மளோட கம்பெனியை நம்பி நிறைய ப்ராஜெக்ட் தந்திருக்காங்க. அதுவும் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வந்து தந்திருக்காங்க. மொத்த பெனிஃபிட் நமக்கு வந்து இதில் வந்து 10 crore வந்து கிடைக்கும். நம்ம வந்து நல்லபடியாக நம்ம இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோன்னா நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்குது. அதனால் இந்த ப்ராஜெக்டை வந்து அலட்சியமாக பார்க்காம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும். சின்சியராக இதில் வந்து உங்கள் எல்லாருடைய கவனத்தையும் நீங்கள் செலுத்தணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்து வந்தேன். என்ன சார் சொல்கிறீங்க? 10 crore ப்ராஜெக்டா? 10 கோடி ரூபாய் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா? அப்படின்னா எங்களோட சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா? நிச்சயம் தர்ஷினி, கட்டாயமாக இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் எல்லாருடைய சேலரியுமே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் இதில் வந்து போடணும்னு சொல்கிறேன். நீ மட்டும் இல்லை ராஜு, நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நான் போடணும்னு சொல்கிறேன். ஷுவர் சார், நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுவேன் சார். நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுவேன் சார். ஓகே காய்ஸ், நீங்கள் போய் இப்போ உங்களோட ஒர்க்கை பாருங்கள். உங்கள் எல்லாருடைய கம்ப்யூட்டருக்குமே நான் இந்த ப்ராஜெக்டோட லிங்கை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே சார். சரி காய்ஸ், நீங்கள் இப்போ போய் உட்கார்ந்து உங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல எப்படியாவது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா காட்டணும். நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர பார்க்கணும். ஆமாம், இந்த தர்ஷினி எங்கே போனா? ராஜு, எனக்கு இந்த ஃபைலை கொஞ்சம் முடிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். உங்களுக்கு அதுல எது கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்சா ஹெல்ப் பண்றேன். இந்த 10th பேஜ்ல இருக்க செகண்டா ராஜு? இது ரொம்ப கஷ்டமா இல்லங்க. இது வந்து நீங்க ஒரு சின்ன ட்ரிக் நீங்க வந்து தப்பா பண்ணிருக்கீங்க. இது இப்படி பண்ணனும், இப்படி இவ்வளவுதான். வாவ், சூப்பர் ராஜு, நீங்க வெரி பிரில்லியன்ட் தான். இது ரொம்ப கஷ்டமா இல்லங்க. நான் சொன்னேன்ல ஒரு சின்ன ட்ரிக், நீங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, நான் என்னால முடிஞ்சா கிளியர் பண்றேன். எனக்கு இப்போ எது டவுட்டும் இல்லை. இனிமே ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்ககிட்ட நிச்சயம் கேட்பேன். நீங்கள் எனக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணணும். ஷுவர் தர்ஷினி, நீங்கள் எப்போனாலும் உங்களோட டவுட்டை கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ராஜு. ஓகே தர்ஷினி, பரவாயில்ல, இருக்கட்டும். இவ என்ன எப்போ பார்த்தாலும் அவங்கிட்டே போய் பேசிகிட்டு இருக்கா? ஏதாவது ஒரு டவுட்டை கேட்டுக்கிட்டே இருக்கா? ஏன் நானும் சும்மா தான் இருக்கேன், என்கிட்ட வந்து டவுட்டை கேட்க வேண்டிதானே? அதுக்கெல்லாம் ஒரு முகலட்சணம் இருக்கணும் போல. அந்த முகலட்சணம் நம்மகிட்ட தான் இல்லையே. சரி, யாரையும் என்னனையும் போயிட்டு போறாவ, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன அருண், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?
நோ தேங்க்ஸ்ங்க, என்னோட வேலையை நானே பார்த்துக்கிடுவேன். ஓகேங்க அருண், இப்படியே இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்க சரிங்க, நான் இனிமே எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். சரி அருண், வரட்டா? சரிங்க சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணுங்க. ம், ம். நான் என்ன ஆசைப்பட்ட தர்ஷினிகிட்ட இப்படிலாம் பேசுறேன். நேத்திக்கு இவ போட்டோவை எடுத்து வச்சு வீட்டில் பார்த்ததுனால தர்ம அடி அப்பா கிட்ட அடி வெளுத்துட்டாரு. விளக்குமார் கட்டையே பிஞ்சு போச்சு. அப்பதான் முடிவெடுத்தேன், இனிமே இவகிட்ட பேசவே கூடாதுன்னு. இவாட்டன் மட்டும் இல்லை, எந்த பொண்ணுகிட்டயுமே பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன்ப்பா. அப்பா நேத்திக்கு அடிச்ச அடி இன்னும் மேலாம் வலிக்குதுப்பா. சொல்லுங்க சார். டேவிட், உங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் டேவிட். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமாம் சார், என்னோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிட்டு சார். ஆமாம் டேவிட், இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் டேவிட் ரீசன். என்னோட ஹார்ட் ஒர்க்கும் ஒரு ரீசன் தான் சார். ஆனால் இது என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, என்னோட ஸ்டாஃபோட ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து தான் சார் இருக்கு. அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நிச்சயம் எனக்கு கிடைச்சிருக்காது. வெரி குட் டேவிட், உங்களை மாதிரி பாஸ் தான் டேவிட் எல்லா ஸ்டாஃப்க்கும் கிடைக்கணும். தேங்க்யூ சார். சரி டேவிட், உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்டை எடுத்து உங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்தியாலையும் உங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். சரி டேவிட், நான் வைக்கிறேன். சரி சார். அப்பா, அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்து இப்போ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாலையும் நம்ம ஆரம்பிச்ச பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல சக்ஸஸ் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இதை போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எல்லா ஸ்டாஃப்மே கொஞ்சம் இங்க வாங்க. எதுக்கா இருக்குன்னு தெரியலையே. சரி போவோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம பண்ண 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சு சக்ஸஸ் ஆயிருச்சு. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் உங்க எல்லாரையுமே கூப்பிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சா சார்? அப்ப சக்சஸ் மீட்டிங் உண்டா? ஆமா தர்ஷினி, ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம சக்சஸ் மீட்டிங் வைக்கலாம். சார் சக்சஸ் மீட்டிங்லாம் வேண்டாம் சார். நம்ம ஏதாவது டூர் ட்ரிப் போவோமா? ஆமா சார், நம்ம ஏதாவது டூர் ட்ரிப் போவோமே. ஆமா சார், நம்ம டூர் போவோம் சார், ப்ளீஸ் சார். சரி ஓகே காய்ஸ், நம்ம டூர் ட்ரிப் போகலாம். ஆனால் என்னோட ஒய்ஃப் மண்டே தான் ஃபாரின்லேருந்து வராங்க. அவங்க வந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலாம். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி ஓகே காய்ஸ், டூர் எந்த இடம் போகணும் என்னெல்லாம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நம்ம அந்த இடமே ட்ரிப் போகலாம். ஓகே சார், ஓகே சார். சார், ஊட்டி போலாமா? அதை நீங்களே டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு என்கிட்ட பெறவு சொல்லுங்க. நம்ம அந்த இடமே போகலாம். சரி சார். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, தொடர்ச்சி வீடியோ போடணுமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.